ஓகே, நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது மகன் ஆர்டினோ இந்த யூனிட் 11 ஐஓடில ஆர்டினோட ப்ராக்டிக்கல் பார்ட் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் மகன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு உண்டு, கடும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பிள்ளைகள். டவுட் வரும்போது கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க. இஷ்யூ இல்லை, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 2 ப்ராக்டிக்கல் முடிச்சு கொடுத்த பிள்ளைகள் நான் கிளாஸை முடிப்பேன். அதனால என்ன டைம் எடுத்தது தெரியாதா, கொஞ்சம் இருங்க. திரும்ப கவனிங்க. ஆடினோ பற்றிய அறிமுகம். தம்பி, ஆடினோங்கிறது மகன் பொதுவா வன்பொருள் மென்பொருட்களை பொதுவா பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம். நுண் கட்டுப்படுத்திகள், எம்பெடட் சிஸ்டம், உட்பொதிந்த முறைமைகள், இப்படி நாங்க நிறைய கஷ்டப்படுத்திருக்கோம். இதுல இந்த உட்பொதிந்த முறைமைகளை உருவாக்க தேவையான வன்பொருள் மென்பொருட்களை வழங்குகின்ற ஒரு இலவசமான தளம் எங்களுக்கு யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் ஆடினோ. ரைட், நீங்க கூகுள்ல போயிட்டு மகன் ஆடினோ சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ரைட், உங்களுக்கு ஆடினோ என்ன ஒஃபீஷியல் சைட் உங்களுக்கு கிடைக்கும் மகன், ஆடினோ.சிசி. இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம எங்களுக்கு ஆடினோ அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் ஒரு பிரபல்யமான ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் உண்டு மகன் எங்களுக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல பிள்ளைகள் எங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஆர்டினோன்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் யாரா இருக்கும் அப்படிகள் ஆடினோ. இந்த ஆடினோன்னு பயன்படுத்தி நாங்க எல்இடியை பிளிங்க் பண்றது முதல் ரொபோட்டை இயங்க செய்யற வரையிலான பலவிதமான செயற்பாடுகளை நாங்க ஆடினோவை பயன்படுத்தி செய்யலாம். ஓகே, ஆடினோல நிறைய போர்டு இருக்கு பிள்ளைகள், பட் எங்கட சிலபஸ்ல நாங்க லேர்ன் பண்ண போற போர்டு ஆடினோ யூனோ. ஓகே, சோமன் கவனிச்சுக்கோங்க. ஆடினோ என்பது ஒரு திறந்த மூல, பயன்படுத்துவதற்கு இலகுவான, விலை குறைவான மென் வன்பொருட்களை கொண்ட ஒரு தளமாகும். எந்த ஒரு நபரும் தங்களது தேவைக்கு ஏற்ப ஆடினோ முறைமைகளை விருத்தி செய்திட முடியும். ஆடினோயினை பயன்படுத்தி ஒளிகால நிர்வாகியை ஒளிரச் செய்வது முதல் ரோபோக்களை இயங்கச் செய்தல் மற்றும் அதற்கு மேற்பட்ட முறைமைகளை கூட உருவாக்க முடியும். என்று சந்தையில் பல்வேறு விதமான ஆடினோ பலகை வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் விலை குறைவான போர்டு யாரை ரெக்கமெண்ட் தம்பி ஆடினோ யூனோ. ஓகே, பரமனுங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போற பிள்ளைகள், ஆடினோ இஸ் an open source electronics platform based on easy to use hardware and software. It consists of both a physical programmable circuit board and an integrated development environment IDE that runs on your computer, used to write and upload code to the board, right? Arduino is powerful, flexible, and easy to use platform for building interactive projects and systems. Its combinations of accessible hardware, versatile software, and a strong community makes it a popular choice for students, hobbyists, educators, and professionals looking to create electronics prototype and devices. மேல சொன்னதுக்கான டிரான்ஸ்லேஷன் ஆனா யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். எந்த மீடியம் இஷ்யூ இல்ல, டவுட் இருந்தா கேளுங்கம்மாண்ணா. இல்ல பாரப்பணங்களுக்கு நார்மலா பிள்ளைகள் ஆடினோ போர்ட்ல நிறைய போர்டு இருக்கு. ஆடினோ மினி, யுனோ, லினோ, லியோனார்டோ, லிலிபேட், மெகா, நானோ, இப்படி நிறைய போர்டு எங்களுக்கு இருக்கு. அப்ப பட் எங்களோட சிலபஸ்ல நாங்கள் லேர்ன் பண்ண போறது ஆடினோ யூனோ. கிளியர்? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்.
நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு பிள்ளைகள். ப்ராக்டிகலா நீங்க ஓனா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கான ஐடியாவை தருவேன். நீங்க செஞ்சு பார்த்து எனக்கு அனுப்புங்க. பிசிக்கல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு அனுப்பி வரேன் பாருங்க. வேற லெவலா செஞ்சிருந்தேன் பிள்ளைகள். நான் உங்களுக்கு அது மாதிரி கைட் பண்ணுவேன். அப்ப நீங்க மறக்காம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட். தம்பி நாங்க ஆடினோ போர்டின் பாகங்கள் அப்ப இனம் கண்டு கொள்ளணும். ஒருவேளை எம்சிக்குள்ள போட்டுட்டு குறிக்க சொல்லலாம். எம்சிக்யூல குறிச்சி காட்டி போட்ட மகன் ஏபிசி ஆகிய முகப்படையாளங்களை இனங்காண சொல்லலாம். ரைட். நாங்கள் எங்கட ப்ராக்டிகலுக்கு தம்பி பிசிக்கலா ஒரு ஹார்ட்வேரை நாங்க யூஸ் பண்ணாம நாங்க ஒரு மென்பொருள் கூட அப்படி ஆக்சஸ் பண்ணுவோம். இதுக்கு டிங்கர் கேட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. சாரி, யாருமே டிங்கர் கேட்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று உங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் பிள்ளைகள் இருக்கும். இதுல மேலுக்கு பாருமானங்களுக்கு டாப் ரைட் சைட் பாத்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் பிள்ளைகள். அந்த சைன் அப் நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன் பிள்ளைகள் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. இது டோட்டலி ஃப்ரீ தான் பிள்ளைகள். காசு எதுவும் நீங்க செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால நான் என் அக்கௌண்ட் பிள்ளைகள் லாகின் பண்றேன்னா டன். லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கான பேஜ் வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள். இந்த டேஷ்போர்டு எங்களுக்கு கிடைக்கும். கிளியர். இதுல இடது பக்கம் பாருங்க எங்களுக்கு ஹோம், கிளாஸஸ், டிசைன், கலெக்ஷன்ஸ், டியூட்டோரியல்ஸ், சேலஞ்சஸ் சொல்லி நிறைய மெனு எங்களுக்கு இருக்கு. தம்பி நாங்க படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவைகள் மொத்தம் 3 இருக்குன்னு படிச்சோம். என்னென்ன சேவைகள் சொல்லுங்க அப்புறம். கிளவுட் சேவைகள் 3 இருக்கு பிரதானமாக. சாஸ், பாஸ், ஐயாஸ். சாஸ், பாஸ், ஐயாஸ், ஃபாஸ் படிச்சோமா இல்லையா? தமிழ்ல பாஸ் என்பது பிளாட்ஃபார்ம் அஸ் a சர்வீஸ். நாங்க ஒரு மென்பொருளை உருவாக்குறதுக்கு, மென்பொருள் ஒரு முறைமை ஒன்று உருவாக்குறதுக்கு, அந்த முறைமையை வடிவமைக்கிறதுக்கு, அந்த முறைமையை ரன் பண்றதுக்கு தேவையான பிளாட்ஃபார்மை ஆன்லைன்ல தாரத்தை நாங்க சொல்லுவோம் பாஸ் என்று சொல்லி, பிளாட்ஃபார்ம் அஸ் a சர்வீஸ். கரெக்டா? இதே வேலையை தான் எங்களுக்கு இவரும் தாரார் பிள்ளைகள். அதுல வீடியோ ஒன்ல இருக்கு. 292 சாரி 92 நம்பர் 26 26 92 யாரும் தெரியாது. ஆஃப் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வெயிட்டிங் ரூம்ல போட்டுட்டுறேன். ரைட். ஓகே மேம், இங்க நாங்க பிள்ளைகள் ஆடினோ போர்டு எங்களுக்கு பிசிக்கலா இல்ல, பட் நாங்க ஆடினோ போர்டை ஆன்லைனு கூட நாங்க கிரியேட் பண்ண போறோம். ஆடினோ போர்டு எடுத்து அதுல கம்போனண்ட்டை கனெக்ட் பண்ணி ரியலா நாங்க உருவாக்க போற தர்க்க சுற்றொன்ற பிள்ளைகள், ஒரு மின் சுற்றொன்ற, ஒரு இலக்கை சுற்றொன்ற நாங்க ஆன்லைனு கூட டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அப்ப இது என்ன வசதிமான எங்களுக்கு? பாஸ். இல்ல பாரப்படங்களுக்கு டிசைனுக்குள்ள போய் போனீங்கன்னு சொன்னா மேலுக்கு நிறைய மெனு இருக்கும் பிள்ளைகள். இதெல்லாம் நான் செஞ்ச டிசைன்ஸ். ஓகே, நீங்கள் கிரியேட்னு சொல்லி இருக்கு பாருங்க. கிரியேட்டை கிளிக் பண்ணிட்டு சேக்கட்ஸை கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இதுல உங்களுக்கு சேக்கட்ஸ் உருவாக்குறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள். இதுல இடது பக்கம் நாங்க டிசைன் பண்றதுக்கான ஆப்ஷனும், வலது பக்கம் தம்பி எங்களோட எலக்ட்ரானிக்ஸுக்கான கம்போனன்ட்ஸ் பிள்ளைகள் இருக்கு. இதுல எங்களுக்கு பாருங்க பேசிக் கம்போனன்ட்ஸ் இருக்கு பிள்ளைகள். ஆல் கொடுத்தோம்னு சொன்னாம எல்லா எலக்ட்ரானிக்கல் கம்போனன்ட்ஸுமே இந்த இடத்துல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி காணப்படும். சரியா? ஏன்னா பேசிக் கம்போனன்ட்ஸ் கொடுக்க உங்களோட மைக்ரோஃபோன் எல்லாம் மியூட் பண்ணுங்கடா. அன்மியூட் பண்ணாதீங்க பிள்ளைகள். சரியா? இதுல நாங்க எங்கட சிலபஸ்ல யூஸ் பண்ண போறது பிள்ளைகள் ஆர்டினோ போர்டு. அப்ப இதுல பெர்ஃபெக்டான பிக்சரை காட்டுறோம் பாருங்க பிள்ளைகள். இதுதான் எங்கட ஆர்டினோ போர்டு. இதை விட இந்த பிக்சர் எங்களுக்கு தெளிவா இருக்கும். ரைட். நான் ஜூம் பண்றேன் பாருங்க. இந்த ஆர்டினோ போர்டின கம்போனன்ட்ஸ் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஒருக்கா பார்ப்போம். நீங்க பாருங்க, ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுல முதலாவது கம்போனன்ட் எங்களுக்கு இந்த பட்டனுக்கு வாங்க பிள்ளைகள். இது எங்களுக்கு புஷ் பட்டன் ஒன்று இருக்கலாம. இதை நாங்க சொல்லுவோம் ரீசெட் பட்டன். என்ன பட்டன்? ரீசெட். RESET ரீசெட் பட்டன். இந்த ரீசெட் பட்டனுக்கான தொழில் என்னென்ன பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம். எல்லா கட்டுப்பாட்டு முறைமைகளையும் முறை வழிப்படுத்தக்கூடிய சாதனம் எங்களுக்கு யாரு சொல்லுங்க. யூனிட் லெவல்ல நாங்க படிச்சுட்டோம். கட்டுப்பாட்டு முறைமைகள்ல அல்லது உட்பொதிந்த முறைமைகள்ல முறை வழிப்படுத்துவது எங்களுக்கு யாருமே மைக்ரோ கண்ட்ரோலர் நுண் கட்டுப்படுத்தி. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர். இஸ் இட் ஓகே? இந்த ரெட் கலர்ல காட்டுங்க பாருங்க, பெரிய சிப் கொண்டு. இதுதான் எங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர். அதுல ஆர்டினோ போர்ட்ல யூஸ் பண்றது Atmega 328P எனப்படுகின்ற மைக்ரோ கண்ட்ரோலர்.
ஓகே, எம்சிக்யூ கேட்பாங்க, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அட்மெகா 328P. ரைட். பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இங்க இருக்கிறது இந்த புஷ் பட்டன் நாங்க சொல்லுவோம் ரீசெட் பட்டன். இந்த ரீசெட் பட்டனுக்கான தொழிற்பாடு என்னன்னா, ஆர்டினோ அட்மெகா 328P என்று சொல்லக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரில் காணப்படுகின்ற கோடினை ரீஸ்டார்ட் பண்ணுவது பிள்ளைகள். ஃபங்க்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணுவது தான் ரீசெட் பட்டன். ஓகே, ஒரு செயற்பாட்டை ரீஸ்டார்ட் பண்ணுவது யாரு பிள்ளைகள்? ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்றது எங்களுக்கு யாருமே ரீசெட் பட்டன். அப்போ ஒன் டைம் நான் இதை புஷ் பண்ணிட்டேன்னு சொன்னா ஃபங்க்ஷன் எங்களுக்கு ரீசெட் பண்ணப்படும். கிளியர்? ரைட். அப்ப பாருங்க, எங்களுக்கு நோட்ஸை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரீசெட் பட்டன் இருக்கு இந்த இடம். கீழே நோட்டை பாருங்க, ரீசெட் பட்டன். Pressing this button resets the microcontroller, restarting the program from the beginning. This is useful for debugging or restarting the program without disconnecting power. நாங்க கரண்ட டிஸ்கனெக்ட் பண்ணாம எங்களோட ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்து நாங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னா இதற்காக நாங்க யாரை யூஸ் பண்ணலாம்? இந்த ரீசெட் சுவிட்சை நாங்க யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது நாங்க நார்மல் அப்ளிகேஷன் கோடிங் எழுதுவது எங்க கம்ப்யூட்டர்ல. அந்த கோடிங் எழுதணும் அப்ளிகள் எங்களுக்கு கம்ப்யூட்டர் அல்லது ஸ்மார்ட் போன்ல நாங்க கோடிங் எழுதுவோம். அந்த கோடிங்க எங்களோட அட்மெகா 328P என்று சொல்லப்படுகின்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள நாங்க உட்செலுத்தினால்தான் எங்களோட சர்க்யூட்ஸ் இயங்கும். எனவே அதுக்கு தேவையான கோடிங்க இன்சர்ட் பண்றதுக்கான பாத்வே தான் பிள்ளைகள் இந்த யூஎஸ்பி போர்ட். இஸ் இட் ஓகே? அப்ப இது யூஎஸ்பி போர்ட் மேன். நார்மலா எங்களோட லேப்டாப் சொன்னா நாங்க கோடிங் பண்ணிட்டு யூஎஸ்பி கேபிள் கூடாக ஆர்டினோ போர்ட்ல தொடுத்து போட்டு அப்லோட் கொடுத்தோம்டா அங்க நாங்க எழுதின கோடிங் எல்லாம் எங்க அப்லோட் ஆகும்? யூஎஸ்பி கூடாக இந்த அட்மெகா 328P என்று சொல்லப்படுகின்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள அப்லோட் ஆகும். கிளியர்? ரைட். தினங்களுக்கு இங்கொன்று இருக்கு பாருங்க. இதை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பவர் ஜக்குன்னு சொல்லுவோம், அல்லது பவர் சப்ளை பின். ஓகே, இந்த பவர் சப்ளை பின் அல்லது பவர் சப்ளை போர்ட் எதுக்கு இருக்குண்டா, பொதுவா நாங்க கணினிகள் இல்லாத சந்தர்ப்பத்துல இந்த ஆர்டினோ போர்டுக்கு தேவையான கரண்ட வழங்கணும்டா இதற்காக நாங்க இந்த பவர் சப்ளை போர்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். நார்மல் அப்ளிகேஷன் நாங்க ஒரு டிவைஸ் சார்ஜர் கேபிள் அடிப்போமா இல்லையா? அது மாதிரி ஆர்டினோ போர்டுக்கு தேவையான கரண்ட வழங்குறதுக்காக அப்ளிகள் இந்த பவர் சப்ளை போர்ட்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். நாங்க யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணுகின்ற போதே ஆர்டினோ போர்டு எங்க தேவையான கரண்ட் வந்துடும். பட் நாங்க கணினிகள் பயன்படுத்தாத சந்தர்ப்பங்கள்ல எதனூடாக கொடுக்கலாம்? இந்த பவர் சப்ளை போர்டு கூடாக கொடுக்கலாம். அதுல இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள் இங்க பாருங்க, ஆர்டினோ போர்ட்ல பிள்ளைங்களுக்கு 0ல இருந்து 13th வரைக்கும் இந்த பின் இருக்கு. ஓகே, இதுல இந்த நம்பர் 2ல இருந்து பிள்ளைகள் நம்பர் 13th வரைக்குமான பின்னை நாங்க சொல்லுவோம் டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின். யாருமே டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின் தான் பிள்ளைங்களுக்கு இந்த 2 to 13th இலக்க முறை சமிக்கைகளை உள்ளீடு மற்றும் வெளியீடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய துறைகளாக காணப்படும். இதுல ஜிஎன்டி என்பது பிள்ளைகள் கிரவுண்ட குறிக்கும். யாரு பிள்ளைகள்? கிரவுண்ட் லைன். கிரவுண்ட் லைன் சொன்னா ஒரு மின் சுற்றில் மறை முடிவிடத்தை மைனஸ் கரண்ட தொடுக்கிற இடம் தான் பிள்ளைகள் இந்த கிரவுண்ட். மைனஸ் கரண்ட் சொன்னா எத்தனை வோல்டேஜ் பிள்ளைகள்? நம்மளா 0 வோல்டேஜ். இப்ப 0 வோல்டேஜ் கரண்ட் மறை முடிவிடத்தை தொடுக்கிற இடம் எங்களுக்கு யாரா இருக்க பிள்ளைகள்? கிரவுண்ட். கிளியர்? இதே போல இந்த ஆர்டினோ போர்டை பொறுத்த மட்டும் நல்லா கவனிங்க. ஆர்டினோ போர்டை பொறுத்த மட்டும் இங்க கீழக்கு பார்த்தோம்னா எங்களுக்கு A0ல இருந்து A5 வரைக்கும் 6 பின்ஸ் எங்களுக்கு இருக்கு. இதை நாங்க சொல்லுவோம் அனலாக் இன்புட் அவுட்புட் பின். அப்ப 2 இருந்து 13 டிஜிட்டல், A0 இருந்து A5 உங்களுக்கு யாருமா? அனலாக் இன்புட் அவுட்புட் பின். கிளியர்? அப்ப உங்களுக்கு நார்மலா ஒப்புமை சமிக்கைகளை உள்ளீடாக மற்றும் வெளியீடாக பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் நாங்க யூஸ் பண்ண வேண்டிய பின் தான் எங்களுக்கு A0 இருந்து A1. யா பேசிக்கா கிரேட் 9 ஐடில இருக்கு. ரைட். தென்மனங்களுக்கு நார்மலா பாருங்க பிள்ளைகள், கிரவுண்ட் மைனஸ். கிரவுண்டுக்காக 3 முடிவிடங்கள் காணப்படும் ஆடினோ போர்ட்ல நீங்கள் பிடிச்ச ஏதாச்சும் ஒரு இடத்தை யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். இதுல இருந்து 3.3 வோல்டேஜும் 5 வோல்டேஜும் வெரி இம்பார்ட்டன்ட். இது எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அநேகமா சில சென்சர் எல்லாம் இயங்கணுமாக இருந்தா அந்த சென்சருக்கு மேலதிகமான கரண்ட் தேவைப்படலாம். ஓகே, அப்ப சென்சருக்கு தேவையான கரண்ட வழங்கணும்டா தேவையான கரண்ட வழங்குறதுக்காக தான் பிள்ளைகள் இந்த 2 பின்னும் எங்களுக்கு இருக்கு. சரியாம? இப்ப நார்மலா 5 வோல்டேஜ் கரண்ட் வேணும்னா 5 வோல்டேஜ் பின், 3.3 வேணும்னா 3.3 வோல்டேஜ் பின். இந்த ஆர்டினோ யூனோங்கிறது போர்ட் பிள்ளைகள்
அதிகபட்சமாக 5 வோல்டேஜ் கரண்ட சப்ளை பண்ணும். எவ்வளவு? மேக்ஸிமம் 5 வோல்டேஜ் கரண்ட் அப்ளிகள் சப்ளை பண்ணும். மோர் தென் தட் எங்களுக்கு இப்ப 9 வோல்டேஜ் எல்லாம் தேவையான அப்ளிகள் நிச்சயம் நாங்க யாரை பயன்படுத்தணும்? பேட்டரி அல்லது ஏதாச்சும் ஒரு அவுட் சோர்ஸ் நாங்க யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டினோ போர்டால வருகின்ற அதிகபட்ச பவர் எங்களுக்கு யாருன்னு பார்த்தா 5 வோல்டேஜ். இதுல பாருங்க எங்களுக்கு எல்இடி இருக்கு பிள்ளைகள், லைட் இருக்கு, டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் என்று சொல்லி இருக்கு. டிஎக்ஸ் என்பது பிள்ளைகள் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகக்குள்ள இந்த எல்இடி எங்களுக்கு பத்தும். ரிசீவ் பண்ணக்குள்ள பிள்ளைகள் இந்த எல்இடி எங்களுக்கு பத்தும். மதபோர்டு கரண்ட் வந்தாம எங்களுக்கு இந்த எல்இடி பிள்ளைகள் பத்தும். இஸ் இட் ஓகே? டவுட் இருக்குமா? ரைட். நீங்கள் நார்மலா இந்த டியூட் ஒருக்கா வாய்ச்சி பாருங்க, எல்லா பாகங்களையும் ஒருக்கா பாருங்களா, வாய்ச்சி பார்க்கல தானே இஷ்யூலயே ஒவ்வொரு பாகத்தையும் தொழிலையும் பாப்பீங்கடா. ரைட், ஓகே, பெர்ஃபெக்ட். இப்ப நாங்க பிராக்டிக்கல் வரும் பிள்ளைகள் இதுல முதலாவது பாரு பிரெட் போர்டு இருக்கு. பிரெட் போர்டுங்கிறது பொதுவா நாங்க அதிகமான சாதனங்களை கொண்டு ஒரு தர்க்க சுற்று அமைக்கும் போது அந்த தர்க்க சுற்று அமைப்பதை இலகுபடுத்துவது எங்களுக்கு பிரெட் போர்ட். பிராக்டிக்கலா காட்டணும் அப்படின்னு சொல்லி. தென் ஜம்பர் வயர் இருக்கு பிள்ளைகள். ஜம்பர் வயர்ங்கிறது பொதுவா இந்த ஆர்டினோ சர்க்யூட்ஸ்ல ஆர்டினோ போர்டோட பிரெட் போர்டை நாங்க கனெக்ட் பண்ணக்குள்ள பல சாதனங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணக்குள்ள அந்த இணைப்புகளுக்கு பயன்படுத்துகின்ற வயரத்தை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் ஜம்பர் வயர். ஓகே. அதே மாதிரி தடை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. தடை எதுக்கு மணி யூஸ் பண்ற? ரெசிஸ்டர் போற மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்த. சரியா பிள்ளையோ? எஸ், பாருங்க. மின் சுற்று ஒன்றில் மின்னோட்டத்தின் அளவை குறைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு இலத்திரனியல் கூறுதான் தடை. பொதுவா பிள்ளைகள் ஓம் என்ற அலைகினாலும் அழைக்கப்படும். கிளியர்? நார்மலா உங்களுக்கு கலை கோடெல்லாம் தெரியும் பிள்ளைகள், பாத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் பாத்துக்கோங்க. நார்மலா எங்களுக்கு தடைக்கான குறியீடு தெரிஞ்சா சரி, நாங்க பிளாக் டயக்ராம் கருன்ற போது. ரைட், பாருங்க. தினங்களுக்கு ஒளிகாலம் இருவாய் இருக்கு பிள்ளைகள். எல்இடி தம்பி, எல்இடியில 2 முனைகள் எங்களுக்கு இருக்குமோ, அனோட் கதோடு இருக்கும் பிள்ளைகள். அனோட் வந்து பிளஸ், கதோடு வந்து மைனஸ். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எப்பொழுதும் கரண்ட் ஆனது அனோடில் இருந்து கதோடு நோக்கி எங்களுக்கு பாயும். பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி எங்களுக்கு மின்னோட்டமானது பிள்ளைகள் பாயும். அதுல பாருங்க எங்களுக்கு குறியீட்டை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இது பிளஸ், அந்த முன்னுக்கு வர சின்ன துணை எங்களுக்கு மைனஸ் ஆக இருக்கும். நீண்ட காலங்களுக்கு பிள்ளைகள் அனோடாக இருக்கும், சின்ன காலங்களுக்கு யாருமன் மைனஸ் ஆக இருக்கும். பாருங்கள், அனோட் மற்றும் கதோட் ஆகிய 2 முடிவுடங்களை கொண்ட ஒரு குறை கடத்தி சாதனம் எல்இடி. பொதுவாக அனோட் முடிவுடமானது கதோட் முடிவுடத்தை விட பெரிதாக காணப்படும். அனோடில் இருந்து கதோடுக்கு மின் பாயும் போது எல்இடி ஒளியை காணும். எல்இடி ஆனது குறைந்த அளவான மின்னோட்டத்தையும், நல்லா நோட் பண்ணி வச்சு பாடமாக்குவீங்க பிள்ளைகள், எம்சிக்யூ கேட்கலாம். எல்இடி ஆனது எடுக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவு 2 தொடக்கம் 20 மில்லி ஆம்பியர். எவ்வளவு? 2 தொடக்கம் 20 மில்லி ஆம்பியர். நோட் பண்ணுவீங்க பிள்ளைகள். அழுத்த வேறுபாட்டை பொறுத்த மட்டும் எங்களுக்கு 1.8 இருந்து 3.3 வோல்டேஜ் எங்களுக்கு வரும் பிள்ளைகள், அழுத்த வேறுபாடு. அப்ப எல்இடிக்கு தேவையான மின்சாரம் எங்களுக்கு 2 to 20 மில்லி ஆம்பியர். அதிகபட்ச கரண்ட் எங்களுக்கு வோல்டேஜ் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், மின்னழுத்தம் எங்களுக்கு 1.8 இருந்து 3.3 வோல்டேஜ் எங்களுக்கு தேவை. ஆனா ஆர்டினோ போர்டால சப்ளை பண்ணுகின்ற வோல்டேஜ் எவ்வளவு பிள்ளைகள்? அதிகபட்சம் இப்பதான் சொன்னேன், ஆர்டினோ போர்டால வருகின்ற அதிகபட்ச மின்னழுத்த வேறுபாடு 5 வோல்டேஜ். 5 வோல்டேஜ் கரண்ட் எங்களுக்கு எல்இடிக்கு பாஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைகள். அதனால அந்த வோல்டேஜை கட்டுப்படுத்துவதற்காக நாங்க யாரை யூஸ் பண்ணலாம்? ரெசிஸ்டர். வெரி குட், ரெசிஸ்டர் அப்படின்னா தடை. ரைட், எஸ். தென் சென்சஸ் இருக்கு. சென்சஸ் நாங்க அந்தந்த டைம் படிப்போம், இஷ்யூ இல்ல. இப்ப நாங்க ப்ராக்டிக்கலுக்கு வருவோம். இப்ப நாங்க பார்க்க போற ப்ராக்டிக்கல் பிளிங்கர் சிஸ்டம். பிளிங்கர் சிஸ்டம் பார்க்கும் முதல் இந்த ஆர்டினோவை எப்படி நாங்க கனெக்ட் பண்ணி செய்யறோன்றத பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த டிங்கர் கேட் பத்தி ஒரு இன்ட்ரோ. நாங்க சும்மா பேட்டரி ஒன்றை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சரியா தம்பிங்க? பாருங்க, நாங்க பேட்டரியில பிள்ளைகள் பேட்டரி ஒன்றை கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட் ஒன்று அமைச்சு பார்ப்போமா. இங்க பாருங்க, எங்களுக்கு 1.5 வோல்டேஜ் பேட்டரி இருக்கு. தென் எங்களுக்கு எல்இடி ஒன்று இருக்குமா. அதுல கூத்து என்னன்னு சொன்னா பிள்ளைகள், எல்இடியை கிளிக் பண்ணி நான் கலரை மாத்தலாம் விருப்பமான மாதிரி. எப்படி செட்டப் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா அழகா வச்சிருக்கேன்டாப்பா. ரைட், நீங்க பாருங்க. இதுல எங்களுக்கு இவர் வந்து பிள்ளைகள் அனோட். அனோட்னா பிளஸ், கதோடுண்டா மைனஸ். இங்க பாருங்க, அனோட்ட பிளஸோட தொடுக்கும் பிள்ளைகள். சரியா? அனோட்ட பிளஸோட தொடுத்திருக்கேன். வயரோட கலரை மாத்த போறீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு மேலே போயிட்டு கலருக்கு கொடுத்தீங்கன்னா சரிமா. கிளியர்? அதே மாதிரி கதோட மணி யாரோட கனெக்ட் பண்றோம் பிள்ளைகள்? மைனஸோட. வயர் கலர் நாங்க மாத்துவோம். சரியோ?
ஜஸ்ட் நான் எந்த ப்ரோக்ராமும் பண்ணல பிள்ளைகள். பேட்டரியில நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் எல்இடியை. இங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்றேன் சிமுலேஷன் பிள்ளைகள். ஸ்டார்ட் பண்ணோன்னு லைட் பார்த்தது விளங்குது உங்களுக்கு. ஸ்டாப் பண்றேன். ரைட். நீங்க பாருங்க, ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்ப ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. சாதவா பார்த்தது விளங்குதா? அவ்வளவா கொஞ்சம் பிரகாசம் இல்ல. ஸ்டார்ட் பண்றேன், சாதவா பார்த்தது. ரீசன் என்னடா பிள்ளைகள், நாங்க இப்பதான் படிச்சோம். நார்மலா எங்களுக்கு எவ்வளவு கரண்ட் வேணும் பிள்ளைகள்? 1.8 வோல்டேஜ்ல இருந்து 3.3 வோல்டேஜுக்குள்ள எங்களுக்கு வரலாம். பட் எங்களுடைய பேட்டரி எத்தனை வோல்டேஜ்? 1.5. அப்ப கரண்ட் காணாதால எங்களுக்கு ஒழுங்கா பத்தல. ஐடியாவில் இன்டர்வியூ கரண்ட் காணாங்கிறதால எங்களுக்கு ஒழுங்கா பத்தது இல்ல. சோ நான் இதை விட்டுட்டு 9 வோல்டேஜ் பேட்டரி ஒன்றை கனெக்ட் பண்றேன். வா பாத்தீங்களோ, இதை டேர்ன் பண்ணுவோம் பிள்ளைகள். டேர்ன் பண்ணா மேலே இருக்கு பாருங்க ரொட்டேஷனுக்கு. இதை கிளிக் பண்ண எங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ரைட். ஓகே, 9 வோல்டேஜா மணிய பாருங்கடா. இதுல இதங்களுக்கு அனோட், இதங்களுக்கு கதோட். அப்ப ஸ்பிளிட் பண்ணணுமே, மாத்தணுமே. நான் என்ன பண்றேன்டா, இதை கிளிக் பண்ணிட்டு மேலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மிரர் காம்பனன்ட். கிளிக் பண்ணிட்டோம் எங்களுக்கு மாறிடும் பிள்ளைகள். ஓகே, இப்ப சொல்லும்போது எங்களுக்கு அனோட்டோட தொடுப்போம் பிள்ளைகள், ரெட் கலர் லைன். அதே மாதிரி கதோட தொடுப்போம் எங்களுக்கு யார பிள்ளைகள்? பிளாக் லைன். கிளியர்? ரைட். நீங்க பாருங்க, 9 வோல்டேஜ் வந்து எல்இடிக்கு ஹை வோல்டேஜ். சரியா பிள்ளையா? வெட்டிச்சு பறந்துடும். எல்இடிக்கு 9 வோல்டேஜ கனெக்ட் பண்ணோம்னா வெட்டிச்சு பறந்துடும். பறக்கும் பிள்ளைகள் வெடிச்சு. ரைட், நான் ரன் பண்ற பாருங்க. ஸ்டார்ட் பண்ணா வெடிச்சிட்டா இல்லையா? பாருங்க என்ன காட்டுது, கரண்ட் த்ரூ தி எல்இடி இஸ் 915 மில்லி ஆம்பியர். 915 மில்லி ஆம்பியர் வருது. பட் அப்சல்யூட் மேக்ஸிமம் எவ்வளவு எங்களுக்கு தேவை? 20 மில்லி ஆம்பியர். அப்ப தேவையானதை விட எத்தனையோ மடங்கு எங்களுக்கு அதிகம். வெடிச்சிட்டா இல்லையா? வெடிச்சிட்டு. சோ இந்த மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த தான் எங்களுக்கு யார் இருக்கு பிள்ளைகள்? தடை இருக்கு. நான் ஒரு ரெசிஸ்டர் எடுக்க பாருங்க. இதான் எங்க ரெசிஸ்டர் 220 ஓம் இல்லாதவ. அப்ப கிளிக் பண்ணிட்டு மேலுக்கு ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு 220 அடிச்சிட்டோம். அங்களை குறியீட்டை நான் யாரா செட் பண்ண போறேன் பிள்ளைகள்? ஓமாக. தம்பி எல்இடியை பொறுத்த மட்டும் தடையை நீங்க பிளஸ் லைன் தொடுக்கலாம், மைனஸ் லைன் தொடுக்கலாம். நோ இஷ்யூ. பிளஸ் அல்லது மைனஸ் எங்க வேணும்னாலும் தொடுக்கலாம். இப்ப நான் ரன் பண்றேன், பிரகாசம் ஒளிருதா இல்லையா? பட் இருந்தும் நான் கிட்ட ஹாவனுக்குள்ள காட்டுது பாருங்க. எங்களுக்கு 220 ஓம் இப்போதைய 9 வோல்டேஜ் பேட்டரிக்கு காணாது. என்ன எவ்வளவு வருது எங்களுக்கு? 30.9 மில்லி ஆம்பியர். சோ நான் ஒரு 300 ஓம் கொடுவோம். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். 22.9 போகுது இல்லையா? அப்ப நாங்க ஒரு 310 ஓம் கொடுத்து பார்ப்போம். ரைட். இப்ப ரன் பண்றோம்னு பாருங்க. இப்ப அண்ணா கொஞ்சம் கூடி இருக்கு பிள்ளைகள். ரைட். இப்ப நான் 315 ஓம் கொடுக்க பிள்ளைகள். ஓகே, தென் இப்ப ரன் பண்றேன் பாருங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட. நான் ஒரு 350 ஓம் கொடுக்க பிள்ளைகள், இல்லாட்டி 330 ஓம். ரைட், 330 ஓம். தென் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கூட. ஸோ நான் 350 ஓம் கொடுக்கேன். டன். பாத்தீங்களோ? டவுட் இருக்காம? இல்ல சார். பட் இதுக்கு நாங்க ஆடினோ படிக்கல. நாங்க படிக்க போறோம் இந்த லைட்டை ஒவ்வொரு 1 செகண்டுக்கு ஒருக்கா ஒளிர வைக்க போறோம் பிள்ளைகள். அப்ப 1 செகண்டுக்கு ஒருக்கா ஒளிர வைக்கணும்டா வயரை தொட்டு வைக்கிற பிள்ளைகள். வயரை எடுக்கிற வைக்கிற அப்படி செஞ்சுட்டு இருக்கா இல்லையே? அப்ப நாங்க ஒன் பண்ற ஆஃப் பண்ற, ஒன் பண்ற ஆஃப் பண்ற, ஒன் பண்ற ஆஃப் பண்ற, இப்படி செய்யறா? நோ. இது நாங்க ப்ரோக்ராம கூட பண்ண போறோம். இஸ் இட் ஓகே? இதுக்கு தமிழ் நாங்க யூஸ் பண்ண போறோம் பிள்ளைகள் ஆர்டினோ ப்ரோக்ராமிங். அப்ப கவனிங்க, எங்களோட சிஸ்டம் 1 செகண்டுக்கு ஒருக்காக எல்இடி நாங்க ஒளிர செய்ய போறோம். இதுக்கான பிளிங்க சிஸ்டமுக்கான திட்ட வரைபடம் அல்லது கட்ட வரைபடத்தை வரைய சொல்லுவாங்க பிள்ளைகள். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆர் பிளாக் டயக்ராம். திட்ட வரைபடம் அல்லது கட்ட வரைபடம் என்பது பிள்ளைகள் நாங்க விஞ்ஞான குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு தர்க்க சுற்றுக்கான கட்டமைப்பை நாங்க வரையும் பட்சத்துல அந்த வரைபடத்தை நாங்க சொல்லுவோம் திட்ட வரைபடம் அல்லது கட்ட வரைபடம். இதுல கம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கும் பிள்ளைகள் இந்த டயக்ராம்.
இதுங்களுக்கு உங்களோட ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்ட டயக்ராம். பட் ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா கீறுவாங்க. நான் ஸ்கீம் போலயே கீறவங்களுக்கு கைட் பண்ணி விடுறோம் பிள்ளைகள். பாருங்களா, கஷ்டப்பட்டு கீறலமன் ஆர்டினோ போர்டு எப்படி போடுறோம்னா ஒரு செவ்வகம் மாதிரி ஒன்று போடுற பிள்ளைகள். போட்டுட்டு இங்க பாருங்க, போட்டுட்டு நாங்கள் கோடுகள் போட போறோம். இது யாருக்குன்னு பார்த்த பிள்ளைகள், நார்மலா எங்களுக்கு அனலாக் போட்டிருக்கோம். A5, A4, A3, A2, A1, அதே மாதிரி A0 இருக்கா இல்லையாடா? சொல்லுங்க எங்களுக்கு இது A5. ஓகே, இது எங்களுக்கு யாரும் சொல்லுங்க. இது எங்களுக்கு A5. A4, அதே மாதிரி A4, A4, A3, A3, அதே மாதிரி A2, 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 A1, 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 இது எங்களுக்கு யாரும் A0. A0. கிளியர்? அங்கே டிஜிட்டலா Oh, பார்த்தோம் நம்ம எங்களுக்கு எப்படி போக பிள்ளைகள் 13 பின்னிலையோ. 13ஆம் நம்பர் உண்டு, 12ஆம் நம்பர் உண்டு, 11ஆம் நம்பர் உண்டு, 10ஆம் நம்பர் உண்டு, 9ஆம் நம்பர் உண்டு. கிளியர்? அப்ப நான் இதுக்கான லைனை கொடுக்க பாருங்களா, ஈஸியா இருக்கலாம் பிள்ளைகள். இது எங்களுக்கு ஆர்டினோ போர்டா? ரைட். ஓகே, ரைட். அங்கெல்லாம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அது மாதிரி இங்கே எங்களுக்கு 8 உண்டு, ஓகே சொல்லுங்க. 8 உண்டு, தெனிங்கால 7 உண்டு, தெனிங்கால 6 உண்டு, 5 உண்டு, 4 உண்டு, 3 உண்டு, 2 உண்டு, 1 உண்டு, தென் அங்கால பிள்ளைகள் 0 உண்டு. அப்ப இங்க பாருங்கன்னா நாங்க ஒவ்வொன்றையும் புஷ் பண்ணிடுவோம். ரைட், இது எங்களுக்கு தொங்கல்ல. தென் எங்களுக்கு இது அதுக்கு முதல். ஓகே, சாரி. ரைட், இங்க பாருங்க 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, இந்த லைன் எங்களுக்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, டன். இப்ப நான் என்ன பண்றேன் நம்ம, நீங்க பாருங்க, இதுக்கான லைனையும் போறோம் பாருங்களா. இது எங்களுக்கு நம்பர் 9, தென் இது எங்களுக்கு 8, இது எங்களுக்கு 7, இது எங்களுக்கு 6, இது எங்களுக்கு 5, இது எங்களுக்கு 4, இது எங்களுக்கு 3, 2, 1, 0. கிளியர்? டவுட் இருக்கோ பிள்ளைகள்? தினங்களை என்ன பண்ண போறோம் நம்ம, எங்களுக்கு ஒரு பக்கம் பிள்ளைகள் 5 வோல்டேஜுக்கான கரண்ட் காட்ட போறோம், இன்னொரு பக்கம் நாங்க கிரவுண்டுக்கான கரண்ட் காட்ட போறோம். ஓகே, ஒரு பக்கம் 5 வோல்டேஜ், 5 வோல்டேஜ், தினங்களை யாரும் எங்களுக்கு கிரவுண்ட் லைன். இது ஓகேடா? கிரவுண்ட்ங்கிறது மணி யாருக்கு யூஸ் பண்றேன்? மறை முடிவிடத்தை தொடுப்பதற்காக. இப்ப எங்கட நோக்கம் எல்இடி ஒளி வைக்கிறது பிள்ளைகள். ரைட், சொல்லுங்க, எல்இடி குறியீடுங்களுக்கு எப்படி இருப்பது? எல்இடிக்கான குறியீடு எங்களுக்கு சொல்லுங்க, இப்படி வந்து ஒரு கோடு போட்டு, ரைட் சொல்லுங்க, வந்து ஒரு கோடு ஒன்று போட்டு பிள்ளைகள், ஒளி காலம் இருவாய்தானடா? ரைட், இது எல்இடிக்கான லைன். இளமன் எங்களுக்கு எல்இடிங்கிறது டிஜிட்டல்ங்கிறதால இந்த 0ல இருந்து 13 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க தொடுக்கலாம். அவங்க பாருங்க, நான் தொடுக்கேன் அப்படியே வந்து நான் 6ஆம் நம்பரோட பிள்ளைய தொடுக்க. யாரோட 6ஆம் நம்பரோட. அதே மாதிரி மைனஸ் பக்கம் யாரோட தொடுக்கப்படணும் பிள்ளைகள்? சொல்லுங்க. மைனஸ் பக்கம் கிரவுண்டோட. எஸ். சோ நான் என்ன பண்றேன் பிள்ளைகள், இங்க இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு கொண்டு வர. சரியும்? ரைட். இப்ப நாங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம், யாருன்னு பார்த்தா தடை. தடைய நீங்க பிளஸ் பக்கமும் தொடுக்கலாம், மைனஸ் பக்கம் தொடுக்கலாம். டவுட் இருக்கோம்? இதான் பிள்ளைகள் எங்கட ஸ்கீமேட்டிக் டயக்ராம். ரைட், இதைத்தான் எங்கட டியூட்லயும் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். பட் அது கம்ப்ளெக்ஸா இருக்கும், அவங்க கம்ப்யூட்டர்ல ட்ரா பண்றதால நாங்க எக்ஸாமுக்கு எப்படி ட்ரா பண்ண போறோம். நான் என்ன எக்ஸாக்டா எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்க போட்டீங்கன்னா சரி பிள்ளைகள். கிளியர்? இந்த நம்பரிங் பண்றது இஷ்யூ இல்ல, நீங்க எந்த ஆர்டர்லயும் பண்ணிட்டு வரலாம். 0 இருந்து 13, அதுக்கப்புறம் A0 இருந்து A5. இஷ்யூ இல்ல. டவுட் இருக்கோ? விளங்கல? என்ன பேசுறீங்க? தமிழ்ல நீ பேசுறீங்க, கொஞ்சம் தெளிவா கதைங்களேன். டவுட் இருக்கா?
இல்ல சரி சார். இதுலயும் விளங்கலமன் எதுலயும் தொடுக்கலாம். எல்இடியா ஓ சார். எல்இடி டிஜிட்டல் தானே மன் டிஜிட்டலுங்கிறதால நாங்க இந்த பின்ல எங்க வேணும்னாலும் தொடுக்கலாம். அது கூட இருக்கும். ரைட் அமன் ஓகே டிஜிட்டல் சார். பின் டிஜிட்டல் பின் ஏதாச்சும் ஒன்றுல நீங்க தொடுக்கலாம் பிள்ளைகள் 2 to 13 வரைக்கும் ஏதாச்சும் ஒன்றோட விரும்பிய பின்ல நீங்க தொடுக்கலாம். அது கூட இருக்கும். கிளியர் Clear, sir. ரைட். இப்ப நாங்க நார்மலா பிள்ளைகள் இந்த சேக்கட் அமைச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லியா. ரைட். இதே சேக்கட் பிள்ளை நாங்க அமைக்க போறோமா. ஓகே நீங்க பாரு ஆர்டினோ போர்டை தூக்கி வைக்கிறேன். இங்க பாருங்க ஆர்டினோ போர்டை தூக்கி வைக்கிறேன். உங்கள்கிட்ட எல்இடி ஒன்று இருக்கு. அந்த எல்இடியை கொண்டு வந்து வச்சாச்சு. ரைட். சொல்லுமன் கதோடு வந்து மைனஸ் யாரோட கனெக்ட் பண்ணணும். கிரவுண்டோட. ரைட். அனோடு வந்து பிளஸ் யாராச்சும் ஒரு பிளஸோட கனெக்ட் பண்ணணும். நான் கனெக்ட் பண்ணது யாரு பிள்ளைகள் இப்ப கீர்ணத்துல 6 number. 6. ஓகே. 6. சோ எங்களுக்கு 220 ஓம் தடையை தேவை. அந்த 220 ஓம் தடையை நான் செட் பண்றேன். இப்ப கவனிமான எங்களுக்கு இங்க இருந்து அனோட இதோட கனெக்ட் பண்ற பிள்ளைகள் இதுல இருந்து 6ஆம் நம்பருக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்குறேன். நாங்க சொன்ன மாதிரி பிள்ளைகள் அங்க காட்டின மாதிரி சேக்கட் டிசைன் ரெடியா இல்லையா. சேக்கட் எங்களுக்கு ரெடி. ரைட். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு இயங்குதாண்டு பாருங்க. இயங்கல. ரைட். இங்க பாருங்களா யூஎஸ்பி போர்ட் எங்களுக்கு இருக்கப்ப நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள யூஎஸ்பி கனெக்ட் ஆகும். மதர் போர்ட்ல எல்இடி எல்லாம் பார்த்தும் பாருங்க. பாத்தீங்களோ மதர் போர்ட்ல எல்இடி எல்லாம் பார்த்தது. பட் எங்களுக்கு இந்த எல்இடி வந்து ஒளிரல. எதனால எல்இடி ஒளிதல்ண்டா நான் நார்மலா சேக்கட்டை வந்து பிள்ளைகள் பூரணப்படுத்திட்டேன். ஆனா அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். ப்ரோக்ராம் பண்ணல. அப்ப எப்படி இது இயங்கணும்ங்கிறதுக்கான கோடிங்க நாங்க தான் எழுதணும். அதான் நாங்க சொல்லுவோம் ஃபர்ம்வேர்ன்னு சொல்லி. கிளியர். எங்களுக்கு 1 செகண்டுக்கு ஒருக்கா நாங்க ஒளிரணும்டா அதுக்கான கோடிங்க நாங்க எழுதணும். கோடிங் எப்படி வரும்ன்றக்கா பார்ப்போம் பிள்ளைகள். கோடிங்ல ஆர்டினோ கோடிங்ல 2 பகுதிகள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று ஒயிட் செட்டப் எனப்படுகின்ற பகுதி. இன்னொன்றுக்குமான எங்களுக்கு ஒயிட் லூப் எனப்படுகின்ற பகுதி. யாருமா ஒயிட் செட்டப்பும் ஒயிட் லூப்பும் எங்களுக்கு இருக்கு. இந்த செட்டப்புக்குள்ள நாங்க என்னத்தை கொடுப்போம்னா பிள்ளைகள் நாங்க எந்தெந்த உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள் பயன்படுத்துகின்றோமோ நாங்க பயன்படுத்துகின்ற உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களை வரையறை செய்வது செட்டப்புக்குள்ள. நான் யூஸ் பண்ற சாதனம் எல்இடி இல்லையோ. எல்இடி எத்தனையா நம்பர் பின்ல தொடுத்திருக்கு. 6ஆம் நம்பர். அதை நாங்க முறைமைக்கு சொல்லணும். எப்படி சொல்றேன்டா அதுக்கான கோடிங் பின் மோட் என்று இருக்கு பிள்ளைகள். யாருமன் கோடிங் பின் மோட். ரைட். Sir, do we need the resistor here? We are now supplying 5 voltage through the USB port. Yes, எங்களுக்கு ரெசிஸ்டர் தேவை. நான் கனெக்ட் பண்ணிக்க பாருங்க. நான் கனெக்ட் பண்ணிருக்கேனே. 220 ஓம் தடை ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க. விளையாட்டோமன். ஓகே. ரைட். நீங்களே பாருங்க. நார்மலா பிள்ளைகள் இங்க பின் மோடுன்னு போட்டிருக்க பிள்ளைகள். பின் மோடுங்கிறது எங்களுக்கு நாங்கள் எந்த பின்னை எதற்காக பயன்படுத்துறோம்ங்கிறத சிஸ்டமோட கன்ஃபிகர் பண்றதுக்காக கட்டமைக்கிறதுக்காக நாங்க கொடுக்குற கோடிங் தான் இந்த பின் மோட். அதுல கம்பல்சரி எங்களுக்கு என்னென்ன பிள்ளைகள் கேஸ் அதாவது கேபிட்டல் ஸ்மால் வந்து கவனமா பார்ப்பாங்க. பின் எங்களுக்கு ஸ்மால் ஏக்கணும் பிள்ளைகள். அடுத்த வசனத்துல எம் எங்களுக்கு கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகணும். ஆர்டினோ கோடிங் கேமல் கேஸ் மோட். இது எப்படி இருக்குமெண்டா பிள்ளைகள் ஒவ்வொரு சொல்லினது முதல் எழுத்தும் எங்களுக்கு கேபிட்டல் ஆரம்பிக்கப்படும். சோ பின் ஆரம்பத்துல எடுத்த எங்களுக்கு ஸ்மால். சோ பின் மோடுங்கிறது அடுத்த வசனம் இல்லையோ பிள்ளைகள். அதனால எம்ங்கிறது எங்களுக்கு கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. பின் மோட் பிராக்கெட்டுக்குள்ள மோட் எங்களுக்கு எத்தனையா நம்பர் பின்ன நான் யூஸ் பண்றேன். 6ஆம் நம்பர். ஆமா ஸ்பேஸ் விடாமல் அவுட்புட்டுக்காக நாங்க யூஸ் பண்றதால அவுட்புட் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர் பிள்ளைகள். யார் இருக்கணுமா கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் இருக்கக்கூடாது. பின் மோட் பிராக்கெட்டுக்குள்ள 6ஆம் நம்பர் பின்ன நான் யூஸ் பண்றேன். என்ன பர்பஸுக்காக. அவுட்புட்டுக்காக. டவுட் இருக்கோ. கன்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்ப நான் ப்ராசஸ் பண்ண சரி பிள்ளைகள்.
லூப்ங்கிறது எங்களுக்கு ஒரு செயற்பாடு மீள மீள நடக்கும்னா அதை நாங்க சொல்லுவோம் லூப். எங்களுக்கு என்ன செயற்பாடு நடக்கணும்? 1 செகண்டுக்கு ஒளிரணும், 1 செகண்டுக்கு நிக்கணும். மீண்டும் 1 செகண்டுக்கு ஒளிரணும், 1 செகண்டுக்கு நிக்கணும். 1 செகண்டுக்கு ஒளிரணும், 1 செகண்டுக்கு நிக்கணும் பிள்ளைகள். இது எங்களுக்கு திரும்ப திரும்ப ப்ராசஸ் ஆகுமா இல்லையா? எஸ் எஸ். அப்ப இங்க பாருங்க, நாங்க இங்க என்ன பண்ண போறோம்னா கவனிங்கம்னா, இப்ப எங்களுக்கு நார்மல் பிள்ளைகள் எல்இடி பத்தணும்டா எல்இடி கரண்ட் போகணும், சரியா அப்படியாடா? எல்இடி ஒளிரணும்டா எல்இடிக்கு கரண்ட் போகணும். எல்இடி என்பது டிஜிட்டல் சிக்னலா அனலாக் சிக்னலா சொல்லுங்கன்னு பாப்போம். எல்இடி ஒளிர்வது டிஜிட்டல் அனலாக் பிள்ளைகள்? Analog. எல்இடி டிஜிட்டல்ராப்பா. எல்இடி எங்களுக்கு ஒளிரும் அல்லது ஒளிராமல் இருக்கும். யாரு? டிஜிட்டல். Digit. டிஜிட்டல்ங்கிறதால நாங்க டிஜிட்டல் அவுட்புட்ங்கிறதால அப்படிகள் ரைட்ங்கிற கோட் நாங்க யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் ரைட்னா டிஜிட்டல் அவுட்புட் அர்த்தம். கிளியர்? அப்ப டிஜிட்டல் இன்புட்டுக்கு என்ன கொடுப்போம் நாங்க? டிஜிட்டல் ரீட் கொடுப்போம் பிள்ளைகள். டிஜிட்டல் ரீட்ங்கிறது டிஜிட்டல் இன்புட்டுக்கு, டிஜிட்டல் ரைட்ங்கிறது டிஜிட்டல் அவுட்புட்டுக்கு. அப்ப சொல்லுங்க, அனலாக்ல ஒரு அவுட்புட் காட்டணும்னா என்ன கொடுக்கணும் நாங்க? அனலாக் ரைட். அப்ப அனலாக்ல நாங்க இன்புட் பண்ண போறோம்டா அனலாக் ரீட். பிளைண்ட் கோடிங் ஸ்டைல் பிளைண்ட் டிஜிட்டல்ல அவுட்புட் காட்ட போறோம்டா டிஜிட்டல் ரைட். டிஜிட்டல்ல இன்புட் எடுக்க போறோம்டா டிஜிட்டல் ரீட். அனலாக்ல அவுட்புட் காட்ட போறோம்டா அனலாக் ரைட். அனலாக்ல இன்புட் எடுக்க போறோம்டா அனலாக் ரீட். அப்ப என்ன சிக்னல்ங்கிறத முன்னுக்கு சொல்ற, அவுட்புட் ரைட்ட போடுற, இன்புட் ரீட போடுற. இப்ப நாங்க எல்இடி ஒளிர்விக்க போறோம். அப்ப டிஜிட்டல்ல என்ன வரும்? டிஜிட்டல் சொல்லுங்க அவுட்புட் காட்ட போறோம் பிள்ளைகள் ரைட். எப்ப எங்களுக்கு எல்இடி பத்தும்? இந்த 6ஆம் நம்பர் போட்ட கூடாக கரண்ட் போகும் எல்இடி பத்தும், சரியா இல்லையா? சோ கரண்ட கொடுக்கறதுக்காக நாங்க போடுற கோடிங் 6, 6ஆம் நம்பர் கூட கரண்ட் போகணும்ங்கிறதுக்காக ஹை என்று பாஸ் பண்றோம் இல்ல, ஹை வோல்டேஜ் கரண்ட். அப்ப எங்களுக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தோம்டா பிள்ளைகள் 6ஆம் நம்பர் போடு கூடாக என்ன நடக்கணும்? ஹை என்று கொடுத்தா 6ஆம் நம்பர் போட்டு கூடாக கரண்ட் போகும். அப்ப லைட் பத்துமா இல்லையா? Ohms. லைட் பத்தும். எவ்வளவு நேரத்துக்கு பத்தணும்? 1 செகண்டுக்கு. அப்ப இந்த தாமதத்தை நாங்க எப்படி காட்ட போறோம்டா டிலே என்று சொல்லி ஒரு கோடிங் போட போறோம். டிலே பிராக்கெட்டுக்குள்ள 1000 என்று போட போறோம் பிள்ளைகள். காரணம் என்னன்னா, ஒரு செகண்ட் 1000 மில்லி செகண்ட். கம்ப்யூட்டர்ல முழுக்க முழுக்க ப்ராசஸ் நடக்கிறது மில்லி செகண்ட் கணக்குல பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு மில்லி செகண்ட்ங்கிறதால ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா ஒளிரணும்ங்கிறதால ஒரு செகண்ட் 1000 மில்லி செகண்ட் என்பதனால் நான் டிலேக்குள்ள எத்தனை செகண்ட் போட்டிருக்கோம்? மில்லி செகண்ட் 1000. ஒருவேளை அரை செகண்டுக்கு ஒருக்காக ஒளிரக்கூடிய முறை நான் என்ன போடணும்? டிலேல 500. விளையாட்டும். Ohms, sir. இப்ப எங்களுக்கு ஒளிரணும் 1 செகண்டுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 1 செகண்டுக்கு ஒளிரக்கூடாது அப்படின்டா சொல்லுங்க. போற கரண்ட் நாங்க நிப்பாட்ட போறோம். அப்ப டிஜிட்டல் ரைட் 6ஆம் நம்பர் கரண்ட் நிப்பாட்டணும்டா லோ. இஸ் இட் Low. ஓகே? ஹை போட்டோம்டா ஹை வோல்டேஜ் கரண்ட் போகும். லோ போட்டோம்டா லோ கரண்ட் எங்களுக்கு 0 வோல்டேஜ் போகும், கரண்ட் போகாது. அது எவ்வளவு நேரத்துக்கு? அதுவும் ஒரு 1 செகண்டுக்கு. ஐடியா விளையாட்டாடா? சின்ன கோடிங் பாத்தீங்கன்னே 1 செகண்டுக்கு எங்களுக்கு ஒளிரும், 1 செகண்டுக்கு நிக்கும். திரும்ப லூப் 1 செகண்டுக்கு ஒளிரும், 1 செகண்டுக்கு நிக்கும். இந்த கோடிங்க நாங்க எழுத போறோம். ஆர்டினோல எங்களுக்கு இந்த டிங்கர் கேட் ஆப்ல நாங்க எங்க கோடிங் எழுத போறோம்டா மேலே பாருங்க கோட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கோடை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு போகணும். ஓகே, டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு தம்பியில் இங்க நாங்க கோட் பண்றது ரைட். இங்க பாருங்கன்னா ஒரு பிள்ளை கேட்டிருக்கு, சார் நாங்க மைனஸ் போட தேவையா? இது மைனஸ் இல்ல, ஆடல் ஓட்டத்தை காட்டுற அடையாளம். ஓகே, ஆல்டர்னேட் கரண்ட். நீங்க பாருங்க பின் மோட்ல பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்ண போறோம் எத்தனை நம்பர் பின்? 6ஆம் நம்பர் பின் அவுட்புட் இருக்கு. டிஜிட்டல் ரைட்ல பிள்ளைகள் 6ஆம் நம்பர் ஹை வோல்டேஜ் டிலே 1000 மில்லி செகண்ட். அதே மாதிரி 6ஆம் நம்பர் லோ வோல்டேஜ் எவ்வளவு பிள்ளைகள்? 1000 மில்லி செகண்ட். இப்ப ரன் பண்ற பாருங்க எங்களுக்கு 1 செகண்டுக்கு ஒளிருது, 1 செகண்டுக்கு நிக்குது, 1 செகண்டுக்கு ஒளிருது, 1 செகண்டுக்கு நிக்குது. விளங்குதோ? Ohms. Ohms, sir. ஈஸியா இல்லையாடா? Easy, sir.
சார் விளங்கல? டெக்ஸ்ட்டுக்கு மாத்திரம் எப்படி சார்? எதுக்கு மேன் டெக்ஸ்ட்டுக்கு இந்த கோடிங் எழுதுறதா? கோடிங். ஓ அப்படின்னா மேன் மேலுக்கு எங்களுக்கு ஸ்டார்ட்ல எப்படி தானே இருக்கும்? மேலுக்கு கோட் இருக்குல்ல, கோடுன்னு இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு இடது பக்கம் கோட் இருக்கு. அந்த கோடை கொடுத்துட்டு பிளாக்ஸ்ல இருக்கும். பிளாக்ஸை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேவாடா? ஓகே சார். இப்போ நாங்க பிரெட் போர்டை வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? Okay, sir. ஓகே மேன், பிரெட் போர்டுங்கிறது பிள்ளைகள் இங்க பாருங்க. இப்போ நார்மலா எங்களுக்கு சும்மா அந்தரத்துல நிக்கிற மாதிரி இருக்கலோ, அப்ப நாங்க கையால பிடிச்சு கொண்டு நிக்கணும் பிள்ளைகள், கஷ்டம். இதுக்கு பதிலாம நான் பிரெட் போர்டை யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள். இதான் எங்களுக்கு பிரெட் போர்டு. ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். நாங்க இங்க ஒவ்வொன்றையும் பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருந்து வயர் அடிக்க போறோம், அவ்வளவுதான். கஷ்டம் இல்லை. இங்க பாருங்க, இதே கோடிங் தான் பிள்ளைகள். எல்இடி எடுக்கேன், எல்இடி எங்கேயாச்சும் இடத்துல பிளேஸ் பண்றேன் பிள்ளைகள். ரைட், நான் இங்க பிளேஸ் பண்றேன். இதுல நல்லா கவனிமன், இந்த ஹோலை பாத்தீங்கன்னா ஒரு ஹோலை நான் கிளிக் பண்ணக்குள்ள அந்த லைன் முழுக்க எங்களுக்கு காட்டுதா இல்லையா? அப்ப இந்த வயரை நான் இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன்டா, இந்த ஊசி கனெக்ட் பண்ணப்பட்ட இந்த லைன் முழுக்க சேம் கரண்ட் தான் போகும். அப்ப இங்க இருந்து நான் தொடுத்து எடுக்க தேவையில்ல. இதுல இருந்து எங்க தொடுத்தாலும் பிள்ளைகள் அது யாருக்கான லைன் மேன்? இந்த எல்இடிக்கான லைன். விளங்குதோ? ஆம். அதே மாதிரி இங்க வர மைனஸ் சொன்னா மேன், இந்த இடத்துக்கு எங்களுக்கு மைனஸ். இங்க நான் தொடுத்தாலே அந்த லைன் முழுக்க யாருக்கு போகும் பிள்ளைகள்? இந்த லைன் முழுக்க எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போகும். இப்ப நேர்த்தியா நாங்க அமைக்கலாம். ரைட், இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கு தடை ஒன்ற பிள்ளைகளை இங்கால செட் பண்றோம். ஓகே, இது எங்களுக்கு தடை 220 ஓம், 220 ஓம். இங்க பாருங்க, ரைட். இப்ப எங்களுக்கு இது அன்னோட் தானே எங்களுக்கு இங்க இருந்து அப்படியே லைன் ஒன்று எடுத்து அப்படியே கொண்டு வந்து யாரு கூட கொடுக்கணும் பிள்ளைகள்? இந்த ரெசிஸ்டர் இருக்கு. ரைட், நைஸ். தென் அதுக்கப்புறமா இங்க இருந்து ஒரு லைன் எடுத்த பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு 8ஆம் நம்பர் கொடுக்க. யாருக்குமா? 8ஆம் நம்பருக்கு. இப்ப மைனஸ் யாருக்கு போகணும் பிள்ளைகள்? கிரவுண்டுக்கு இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இந்த லைன் முழுக்க எங்களுக்கு சேம் தானே. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நீங்க அடிக்கலாம், அது எங்களுக்கு நேர்த்தியா இருக்காது. நாங்க நீட்டா அழகா கொண்டு போவோம் பாருங்க. இங்க இருந்து ஒரு லைனு இங்க கொடுத்தோம்னா பிள்ளைகள் வார கரண்ட் அப்படியே வந்து இந்த லைனு கூட வருமா இல்லையா? பாருங்க, வார கரண்ட் அப்படியே வந்து இது கூடாக இங்கேயும் வருமா இல்லையாமா? இங்கேயும் வரும். ஆம். இப்ப நான் இங்க இருந்து ஒரு லைன் எடுத்து பிள்ளைகள் இங்க கொடுக்கேன். அப்ப இந்த லைன் முழுக்க சேம் கரண்ட். இப்ப நான் இந்த மைனஸ்ல இருந்து அழகா கொண்டு வந்த பிள்ளைகள் இப்ப யாரு கொடுக்கறேன்டா? கிரவுண்ட் பக்கம். இப்ப நீட்டா இருக்கா இல்லையா சீக்கிரம்? ஆம் ஓம் சார். சார். ரெசிஸ்டரை பிரெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணலாம், உங்களோட இருப்போம், பிரச்சனை இல்லை. ரைட் தம்பி, இப்ப நாங்க விஐபி லைட் அடிச்சு பார்ப்போமா? ஒரு 3 லைட் சார் அல்ல 5 லைட்டை வச்சு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயா சொல்லுங்க மேம். ஓகே சார். வந்து நீங்க கிரவுண்ட் பின் இந்த அடிச்சிருக்கிற அனலோக்கில் இல்லையா? அனலாக் மேன் A0 இருந்து A5 டா, இவ்வளவு தான் அனலாக். கிரவுண்டிங்கிறது மைனஸ் தானே மேன்? மைனஸ் எதுக்கும் வருண்டா, இந்த பக்கம் முழுக்க கிரவுண்ட் அனலாக் டே இல்ல. விளங்கிட்டோ? இது முழுக்க அனலாக் டே இல்ல, இந்த 6 பின்னு தான் அனலாக் டே. ஓகே சார். இந்த கிரவுண்டிங்கிறது மேன் பொதுவா எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே ஓகே ரைட். இப்ப நாங்க விஐபி லைட் அடிப்போமா? ஒரு 5 கலர்ல. ரைட், விஐபி எங்களுக்கு பொதுவா பிள்ளைகள் ரெட்டும் ப்ளூவும் தானே. ரைட், இங்க பாருங்க, இது எங்களுக்கு ரெட் கலர் மேன். ஓகே, ரெட் கலர். தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு ப்ளூ கலர் மாத்துவோம். இது எங்களுக்கு ரெட் கலர், இது எங்களுக்கு மேன் ப்ளூ கலர், தென் இது எங்களுக்கு மேன் ரெட் கலர், தென் இது எங்களுக்கு பிள்ளைகள் ப்ளூ கலர். ஓகே, அப்ப இது ப்ளூ லைனை மாத்துவோம். இது எங்களுக்கு மேன் ப்ளூ, இது எங்களுக்கு யாரு மேன்? ப்ளூ. ஓகே, இது எங்களுக்கு ப்ளூவா? தம்பி அடிச்சு காட்டுறதே தான் வெளியே மேன், சொல்லுங்க. செகண்ட் பண்ணி பாப்போமோ இல்ல தேவலையோ? பாபு சார். ஆம் சார். ரைட்,
இப்ப கவனிமானங்களுக்கு பிளஸ் பிளஸ் பக்கம் தொடுக்கணும், மைனஸ் பக்கம் தொடுக்கணும். எத்தனை பல்ப் எங்களுக்கு இருக்கு? 1 2 4 6 பல்ப்ஸ் எங்களுக்கு இருக்கு. ரைட். இப்ப கவனிமானங்களுக்கு 6 எல்இடி இருந்தா 6 எல்இடியை நாங்க 1 பை 1 தொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இவர் போய் இவர் போய் இவர் போய் இவர் போய் இவர் போய் இவர் எங்களுக்கு ஒளிரணும். ஒன்றரை பின் ஒன்றாகவா? ஃபர்ஸ்ட்டுக்கு இவர் ஒளிரணும், இவர் ஒளிரணும், இவர் ஒளிரணும், அப்படி ஆர்டர் படி எங்களுக்கு வரும். திரும்ப ரிவர்ஸ்ல. ஓகே அம்மன், ஐடியா லைட்டடா லைட் அப்படித்தான் இந்த விஐபி. இப்ப இது போய் இது, இது போய் இது வரும். இப்படி இந்த ஆர்டருக்கு எங்களுக்கு இருந்து திரும்ப ரிவர்ஸ்ல எங்களுக்கு வரும். சரியோ? அது ஸ்பீடா எங்களுக்கு வரும். ரைட், பாப்போமா? மனுங்களுக்கு பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் லைன் தான் அடிப்போம். மைனஸ் அனோட்டாக்கு அதோட அம்மன் சொல்லுங்க பிள்ளைகள். மைனஸ் அனோட்டாக்கு அதோட அதோட இப்ப 6 லைட் இருந்தா 6 ரெசிஸ்டர் எங்களுக்கு தேவையா இல்லையா? பட் அது எதுக்கு தேவை? நம்ம பிளஸ் பக்கம் கனெக்ட் பண்ணணும்னா தான் 6க்கும் 6 ரெசிஸ்டர் எங்களுக்கு தேவை. பட் மைனஸ் பக்கம் தொடுக்க போறோம்டா எல்லாம் கிரவுண்டுக்கு தானே போகும். அப்ப ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி அனுப்ப முடியுமா இல்லையா? எல்லாம் மைனஸ் தானே. அப்ப எல்லாருக்கும் மைனஸ் காமன் தானே. மைனஸ் காமன்ங்கிறதால ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியும் அடிக்கலாம். இல்ல நீங்க தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கொடுக்க போறீங்கனாலும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. தனித்தனியா கொடுக்க போறீங்கன்னா செலவாகும், எங்களுக்கு கூட ரெசிஸ்டர் தேவைப்படும். எப்படி? ரைட். அதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன்டா, கூட யூஸ் பண்ணாம ஒரு ரெசிஸ்டர் மட்டுமே யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, இது எங்களுக்கு கிரவுண்ட் லைன். இந்த கிரவுண்ட்ல இருந்த பிள்ளைகள் இந்த தடையை நான் கனெக்ட் பண்றேன். டன். அதே மாதிரி இங்க இருந்து அப்படியே வந்து எங்களுக்கு அப்படியே வந்து யாரோட தொடுக்கண்டா? மைனஸ். அப்ப இந்த லைன் முழுக்க எங்களுக்கு மைனஸ் தானே. சரியா பிள்ளையா? இந்த 220 ஓமு கூட வர மைனஸ் கரண்ட் தான் இங்க எல்லாம் போகுது. சரியா பிள்ளையாடா? ஆம் சார். அதனால இங்க நாங்க தொடுத்தோம்டா. சரி, அப்படிங்க பாருமானா மைனஸுக்கான லைன் அடிப்போம். இது கதோட். இப்ப இங்க இருந்து இங்க ஒரு லைன், தென் இங்க இருந்து இங்க ஒரு லைன். அதே மாதிரி இவரோட மைனஸ் இங்க இருந்து இங்க ஒரு லைன், தென் இங்க இருந்து இங்க ஒரு லைன், தென் அப்படியே இவரோட மைனஸ் இங்க இருந்து இங்க ஒரு லைன், இங்க இருந்து இங்க ஒரு லைன், இவரோட மைனஸுக்கு இங்க இருந்து இங்க ஒரு லைன், இங்க இருந்து இங்க ஒரு லைன். ரைட். அதே போல இங்க இருந்து இங்க ஒரு லைன், இங்க இருந்து இங்க ஒரு லைன், தென் இங்க இருந்து இங்க உண்டு, தென் இங்க இருந்து இங்க உண்டு. நான் அடிச்ச மைனஸ் லைன் உங்களுக்கு கிளியரா? பாருங்க, பிரெட் போர்ட் மட்டும் இல்லைண்டா நாங்க நேரடியா கொண்டு வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு குப்பையா இருந்திருக்குமே. பிராக்டிக்கலா எங்களுக்கு ஒரு ஊசியில பிள்ளைகள் நாங்க 6 லைட்டை கனெக்ட் பண்ணிடுமா? பிராக்டிக்கலா இல்ல சார். இல்ல, இல்ல. கஷ்டம். பட் எங்களுக்கு பிரெட் போர்ட் இருந்ததால ஈஸி. ரைட். இப்ப நாங்க பிளஸ் தொடுத்தோம்னா சரியாமன். இப்ப கவனிங்களா, 1 by 1 தொடுத்து போவோம். இப்ப இங்க பாருங்க, இந்த லைன்லயோ. ரைட். சோ இங்க இருந்து ஒரு வயர் எடுத்து எப்படின்னா 3ஆம் நம்பரோட தொடுக்கணும். அப்படிகள் எங்க இருந்து 3ஆம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்க. ரைட், 3. ஓகே, அப்ப இது அனோட் தானே 3ஆம் நம்பருக்கு போகுது. தென் எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிள்ளைகள், நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு இவர்லயும் அப்ப இவர்ல லைன் எடுத்து யாரை கனெக்ட் பண்ணுவோம்? 3 மாதிரி 4ஆம் நம்பருக்கு. ஓகேவாடா? ஏன் ஒரே லைன்ல நான் தொடுக்கல? யாராச்சும் சொல்லுங்க. அப்போ ஒரே லைன்ல தொடுத்தா 3ஆம் நம்பருக்கு கரண்ட் போகண்டா ஒருமிக்க ரெண்டும் பத்தும். சரியா இல்லையா? சரி. எங்களுக்கு அப்படி பத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு லைட் பத்தி திரும்ப அடுத்த லைட் எங்களுக்கு பத்தணும். அதனால ஒவ்வொன்றையும் தனித்தனி போர்ட்ல நாங்க கனெக்ட் பண்றோம். ரைட். இப்ப கவனியமா உங்களுக்கு. தென் எகைன் இப்ப இந்த லைன்ல இருந்து எடுத்து பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நாங்க யாரு கூட தொடுக்க போறோம்டா? அடுத்த 5ஆம் நம்பர் போட்டக்கூடாது. ஓகே, ரைட். அதே மாதிரி அடுத்த லைன் பிள்ளைகள், அடுத்த லைன் 6 நம்பர் போட்டு கூட அடிப்போமா? இந்த லைன்ல நீங்க எங்கேயும் அடிச்சு பார்க்க மாட்டீங்க. தென் இங்க பாருங்க, 7ஆம் நம்பர் அப்படியே எடுத்து வந்து பிள்ளைகள். ஓகே, சாரி, அப்படி எடுத்து வந்து தென் ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து 7ஆம் நம்பரோட கனெக்ட் பண்ணுவோம். சரி, ஓப்பன். அதே மாதிரி லாஸ்ட் லைன் எங்களுக்கு
8ஆம் நம்பரோட கனெக்ட் பண்ணுவோமா? இங்க பாருங்க, அப்படி எடுத்து வந்து 8ஆம் நம்பரோட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா சரி. ஓகேடா. ஓகே சார். ஒரே ரெசிஸ்டர் பயன்படுத்திருக்கேன்னா, பட் எங்களுக்கு 6 லைட்ஸ் இருக்கு பிள்ளைகள். பட் இதுக்கான கோடிங் கொடுத்தோம்னா சரி. 2ஆம் நம்பர் இருந்த மாதிரி, சாரி 3ஆம் நம்பர் இருந்த பிள்ளைகள் 8ஆம் நம்பர் வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப இங்க பாருங்க, கோடிங் எழுதுவோம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பிள்ளைகள் ஃப்ரெஷ்ஷா எழுத போறோம்னா ரைட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பின் மோட் சொல்லுங்க. பின் மோட் சொல்லுங்க. எங்களுக்கு 3ஆம் நம்பர் இருந்து 8ஆம் நம்பர், அப்ப உங்களுக்கு 3 கமா இங்க பாருங்க 3 கமா அவுட்புட். அதே மாதிரி எங்களுக்கு பின் மோட் சொல்லுங்க. பின் மோட் 4 கமா 4 கமா அவுட்புட். பின் மோட் 5 கமா Output. அவுட்புட். தென் 6 கமா எங்களுக்கு அவுட்புட். அதே மாதிரி 7 கமா அவுட்புட். அதே மாதிரி 8 கமா அவுட்புட். ஓகேவாடா Sir. தம்பி? எங்களுக்கு இப்படி நாங்க 3 4 5 6 7 8 யூஸ் பண்ற கஷ்டம்டா, மேலேக்கே நாங்க அந்த எல்இடி பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்து செட் பண்ணலாம். லெட்ஸ் சே நான் சொப்போடு காட்டும் பாருங்களா. இப்ப இன்டிஜர் இன்டிஜர் லைக் எங்களுக்கு எல்இடி 1 நான் ஒரு வேரியபிள் எடுத்து அங்க நான் யாரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன்? 3ஆம் நம்பர். அப்ப 3ஆம் நம்பர் யூஸ் பண்றதுக்கு பதிலா நாங்க யாரெண்டும் கால் பண்ண முடியும்? எல்இடி 1 கால் பண்ண முடியும். கிளியர்? அப்ப எல்இடி 1 அது யாரை குறிக்கும்? எங்களுக்கு 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர். கிளியர்? இது நாங்க யூஸ் பண்றதுக்கான பெனிஃபிட் என்னன்னா, ஒருவேளை 3ஆம் நம்பர் இடங்கள் எல்லாத்தையும் நாங்க ஒரு 100 இடத்துல 3ஆம் நம்பர் இருக்கு. அப்ப அந்த 100 இடத்துல உள்ள 3ஆம் நம்பரை நாங்க 5ஆம் நம்பரா மாத்தணும்டா, 100 இடமும் நாங்க தனித்தனியா மாத்தணுமா இல்லையா? தனித்தனியா மாத்தணும். ஆனா இந்த எல்இடி 1 சொல்லி நான் 100 இடங்களையும் பயன்படுத்தி இருந்தால், ஒரு இடத்துல மேலுக்கு மட்டும் நான் 5ஆம் நம்பரா மாத்தினா எல்லா எல்இடி 1 மோட்டோவா யாருக்கு மாறும்? 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர். அப்படி எங்களுக்கு பெஸ்ட் இல்லையா? பெஸ்ட். நீங்க இப்படியும் கொடுக்கலாமா? ரைட். ஓகே, இங்க பாருங்கண்ணா, 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 3ஆம் நம்பர் ஒளிரணும், அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் 1 ரெப்பப்ளிகன். சொல்லுங்க. 3ஆம் நம்பர் ஒளிர வைக்கிறதுக்கான கோடிங் என்ன? டிஜிட்டல் ரைட். ரைட் 3ஆம் நம்பர் கமா Number. Come on. ஹை. High. ஸ்பீடா ஒளிரணும் அப்ளிகள். நான் டைம் நல்லா குறைக்கணும். டிலே 100 போடுறேன் அப்படின்டா 0.1 1 செகண்ட். கிளியர்? தினங்களுக்கு அங்கால சொல்லுங்க. டிஜிட்டல் Digital read. டிஜிட்டல் சொல்லுங்க. டிஜிட்டல் ரைட் ரைட் 4 3 கமா லோ. ஃபர்ஸ்ட் இவர் 10 நிக்கணும் இல்ல, இவர் 10 அதுக்கப்புறம் நிக்கணும். சோ எங்களுக்கு இவருக்கு டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் பாருங்க. டிலே 100 ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லியா. ஸ்டார்ட் பண்றோம். வேர்த பாப்போமா? எரர். என்ன எரர்? ஸ்பெல்லிங் பிழை இருக்கா? Sir, அதுல digital read வரும். Third line. டிஜிட்டல் Read. டிஜிட்டல் ரீட். Third Read இல்ல. line. தேர்ட் லைன் இல்லையா? அவுட்புட்டுக்கு அவுட்புட் ரைட் தானே. வெயிட் பண்ணுங்க. டிஜிட்டல் ஸ்பெல்லிங்க பாருங்க. டிஜிட்டல் ரைட் 3 கமா ஹை. ஓகே தானே மேன்? ஓகே சார். ரைட், அதுவும் சரி. டிலே ஃபங்க்ஷன் ஓகே தானே? பர்ஃபெக்ட். தென் அடுத்த டிஜிட்டல் ரைட் எங்களுக்கு பாருங்க. இதுவும் ஓகே, இதுவும் எங்களுக்கு ஓகே. இப்போ ரன் பண்ணுவோம். ஏதோ அலைன்மெண்ட் ஏதோ இஷ்யூ ஆகுது போல. கிவ் மீ a செகண்ட். இந்த அடைப்பு போடல ஃபர்ஸ்ட் பக்கத்துல. என்ன ஒன்று மிஸ் ஆகுது பாருங்க. ரைட் ரைட் ரைட். எந்த அடைப்பு சொல்றீங்க? சின்டெக்ஸ் சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்கு. சார் அந்த பிராக்கெட் மேலுக்கு சார் அந்த bracket ஒயிட் லூப் கீழே பிராக்கெட் பண்ணணும் தானே சார் பாக்ஸ். ரைட் ரைட். கர்லி பிராக்கெட் மிஸ் ஆயிருக்கு இல்லையா? எஸ். கர்லி பிராக்கெட் அழிவட்டது கமெண்ட்ஸ் அழிக்கக்குள்ள அழிவட்டி இப்போ ஓகே இல்லையா? ஓகே சார். ரைட். டிலே தென் டிஜிட்டல் ரைட்
தென் எங்களுக்கு மார்னிங் டிலே ஃபங்க்ஷன் பிள்ளைகள் ரைட் இங்க பாருங்களா ரன் பண்ணுவோம் எங்களுக்கு பாருங்க பல்ப இப்ப என்ன கூத்து அங்க செமிகோலம் மிஸ் ஆயிட்டு ரைட் ரன் பண்ற பாருங்க சி ரைட் இது விஐ இப்படி ஸ்பீட் தானே எங்களுக்கு நார்மலா ஆமாம் சார். ரைட் இப்போ இதே ஃபங்க்ஷன் எங்களுக்கு அடுத்த லைட்டுக்கு பத்தணும் அப்படி என்றால் இந்த 3ஆம் நம்பரை நாங்க யாரா மாத்துவோம் பிள்ளைகள் 4ஆம் நம்பர் கிளியர் அதே மாதிரி இதே ஃபங்க்ஷன் யாருக்கு நடக்கணும் எங்களுக்கு 5க்கு Five, தென் இதே ஃபங்க்ஷன் யாருக்கு நடக்கணும் எங்களுக்கு six, 6க்கு கிளியர் தென் இதே மாதிரி ஃபங்க்ஷன் எங்களுக்கு எகாயின் 7க்கு அதே போல எங்களுக்கு நெக்ஸ்ட் 8ஆம் நம்பருக்கு எங்களுக்கு நடக்கணும் ஒரு ரன் பண்ணி பார்ப்போமா ரிவர்ஸ்ல வரல ஜஸ்ட் ஃபோர்வர்ட் மட்டும் தான் பிள்ளைகள் பார்ப்போம் படுது வேகமா இருக்கணும் இல்லையா இன்னும் 6 லைட்டிங் பிள்ளைகள் இன்னும் வேகமா இருக்கணும் ஸோ நான் ஒரு 30 மாத்திரம் இல்லையா பார்ப்போம் மட்டும் வேகமா இருக்கும் போது பார்ப்போம் ரைட் சரி இல்லையோ இப்போ நாங்க 100ல வச்சுட்டு பாருங்க நாங்க 100ல வச்சுட்டு பிள்ளைகள் ரன் பண்ணுவோம் ஸ்பீட் எங்களுக்கு ஓகே யா பெர்ஃபெக்ட் இப்போ நாங்க இதை ரிவர்ஸ்ல கொண்டு வருவோமா நீங்க பாருங்க ரிவர்ஸ்ல கொண்டு வரணும் பிள்ளைகள் எழுதின கோடிங்க ரிவர்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு மீண்டும் 8, ரைட் மீண்டும் எங்களுக்கு 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அந்த ஓர்டருக்கு எங்களுக்கு வரணும் பிள்ளைகள் அப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு 8ஆம் நம்பர் கோடி ரைட் அதுக்கப்புறம் 7ஆம் நம்பர் கோடி இல்லையா அதுக்கப்புறமா எங்களுக்கு 6ஆம் நம்பருக்கான கோடி சொல்லுங்க 6ஆம் நம்பருக்கான கோடி அதுக்கப்புறமா எங்களுக்கு 5ஆம் நம்பருக்கான கோடிங் இல்லையா எஸ் 5 அதுக்கப்புறமா எங்களுக்கு 4ஆம் நம்பருக்கான கோடி அதுக்கப்புறம் மூன்று, 3ஆம் நம்பருக்கான கோடிங் கோடி கிளியர் கோடி. இப்போ ஆமாம் சார். ஸ்டார்ட் பண்ணா ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் நம்ம இந்த நடக்கிற ஃபங்க்ஷன்ல இப்போ ஒரு தடவை லூப் அடிச்ச பிறகு திரும்ப எங்களுக்கு எல்லா லைட்டும் ஒரே தடவையில 3 தரம் பத்தணும் அப்ப எப்படி கொடுப்போம் டிஜிட்டல் ரைட் அங்கால 3ஆம் நம்பர் ஹை அதே மாதிரி மீண்டும் டிஜிட்டல் Digital ரைட் எங்களுக்கு 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சரியோ கவர்மெண்ட் 3 4 தென் 5 6 7 ஓகே தென் எங்களுக்கு எத்தனை மண் 8 கிளியர் ரைட் இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் டிலே பண்ணட்டுமா டிலே மேபி எங்களுக்கு ஒரு 500 மில்லி செகண்ட் திரும்ப எங்களுக்கு இது எல்லாம் சேர்ந்து கவனிங்க இது எல்லாம் சேர்ந்து ஸ்டாப் ஆகணும் இப்ப நான் போறேன் பாருங்கண்ணா இது அதே மாதிரி இது எங்களுக்கு லோ ஓகே அதே மாதிரி மகன் இதுவும் எங்களுக்கு ஸ்டாப் ஆகணும்டா லோ இதுவும் லோ இதுவும் லோ இதுவும் யார் பிள்ளைகள் லோ அப்ப எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு தரம் எங்களுக்கு 10 நிக்க போகுது இல்லையா இதுவும் எவ்வளவு செகண்டுக்கு சொன்னா பிள்ளைகள் டிலே 500 மில்லி செகண்ட் கிளியர் இந்த லூப் எங்களுக்கு 3 டைம்ஸ் நடக்கணும் முடியும் 1 2 3 இப்ப கவனிமோன் ரன் பண்ணுவோம் ஸ்டைல் ஒர்க்கா பாருங்க ப்ளூ ஒன்றும் பத்தலையா இல்லை சார். ஒன்றும் பத்தலையே சார். ப்ளூ ஒன்றும் பத்தலை இல்லையா ப்ளூ பத்துது வெயிட் பண்ணுங்க யா லாஸ்ட் அடிக்கிற பத்தலை சார். பாருங்க பாருங்க பிள்ளைங்களே லாஸ்ட் டயக்ராம் மட்டும் பார்த்து இல்லையோ ஆமாம் சார். பிகாஸ் அது வோல்டேஜ் இஷ்யூவா இருக்குது என்னடா
எல்லாம் ஒரே டைம்ல பத்திலையோ? ஆமாம் சார். ஆமாம் சார். எல்லாம் ஒரே டைம்ல பார்த்தக்குள்ள இந்த வோல்டேஜ் இஷ்யூ கொண்டு வருது. அப்ப நாங்க என்ன பண்ணணும்டா, இந்த ரெசிஸ்டர் இருக்கலோ, நாங்க தனித்தனியா சேர்க்கறது வச்சு அடிச்சா இன்னும் நேர்த்தியா இருக்கும். ப்ளூ ஒன்றும் பத்தல இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணுவோமா. பாருங்க 3 4 5 6 7 8 ஓடுற ஓகே ஆயிடா. ஆமாம் சார். ஓகே. எஸ் 3 ஓகே. வெயிட் பண்ணுங்களா, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். 3 ஓகே மேன். 4 எடுப்போம். வெயிட் பண்ணுங்களா, 4 எடுப்போம். 3 ஓகே, 4 எடுப்போம். தினங்களுக்கு 5 இருக்கட்டும், 6 எடுப்போம். தினங்களுக்கு 7 இருக்கட்டும் பிள்ளைகள், 8 எடுப்போம். ஓகே, 4 தேவலை, தினங்களுக்கு 6 தேவலை, தினங்களுக்கு 8 தேவலை. சரியோ? ரைட். அடுத்ததுல 3 எடுப்போம், 5 எடுப்போம், 7 எடுப்போம். 3 எடுப்போம், 5 எடுப்போம், தென் 7 எடுப்போம். ரைட், லெட் மீ ட்ரை. கடைசியில் எடுக்கலையே. எடுக்கலையா? பாத்தீங்களோ? கடைசியில் எனக்கு இல்லையா? ஓகே, ஆமாம் இப்போ சார். எங்களுக்கு 3 யா, தினங்களுக்கு 6 அதே மாதிரி 8 அதே மாதிரி இங்கேயும் எங்களுக்கு 4 நம்பர், 6 நம்பர், 8 நம்பர். ஃபைன். இப்போ இங்க பாருங்க, ஒரு லைன், ரிவர்ஸ் லைன், 3 10 3 10. பாத்தீங்களோ? அது வோல்டேஜ் இஷ்யூ. என்ன இஷ்யூ? வோல்டேஜ். அது நாங்கள் ஒழுங்கா கரண்ட் பார்த்து அடிக்கணுமே. பட் இது ஈஸி பாத்தீங்களோ? சீக்கிரம். ஈஸி சார். நான் நினைச்சமா இல்லை, நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா. நான் ஏஎல் முடிச்சிட்டு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணதை பாருங்க. பாத்தீங்களா? ஆர்ஜிபி எல்லாம் நம்மளோட ஐடியாண்டா. பாத்தீங்களா? அந்த பிசிக்கல் கிளாஸ்ல ஒரு பொடியன் நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டேன். நேற்று இது நாங்க பிசிக்கல் கிளாஸ்ல படிச்சிருந்தாங்க ஏட்டா எங்களோட ஊர்ல மற்ற பிசிக்கல் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு. அப்ப அவன் வந்து படிப்பிச்ச பிறகு சும்மா நான் இந்த சிங்கிள் ஆயிட்டு தான் செஞ்சு காட்டினேன். நான் அதே மாதிரி பிஐ பிளைட் ஒன்று செஞ்சு காட்டினேன். அவன் போயிட்டு போயிட்டு ட்ரை ஒன்று கொடுத்திக்கான். சின்னக்கு நான் ட்ரை இல்லை, அனுப்ப ரெடி ஆயிட்டான் போல. இப்ப இந்த மாத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சின்னக்கு நாள் அவன் பார்த்தோன்னு அப்படித்தான் விளங்கிச்சு. அந்த சேக்கிட்ட பார்த்தோன்னே கடுமடியான்னு அடிச்சுக்கான். இல்லைங்க, நான் காட்டுறேன்னா வாட்ஸ்அப்ல. விளங்குதாடா வாட்ஸ்அப்? ஆமாம் சார், வணங்குது. அவனை சேகட் விளங்குதா? ஆமாம் சார். எப்படி அடிக்க மதியலா 2 ஆடினோ போர்டை கனெக்ட் பண்ணி மினக்கட்டு. அது இந்த லைட்டை பாருங்களேன் எப்படி கொடுத்தீங்க ஒளி. நல்லா இருக்கு சார். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கலாம். இல்லைங்களே, இல்லை சார், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கலாம். போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கலாம். அதான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவன் போட்டோ அனுப்பிக்கான். மினக்கடிக்க பாத்தீங்களா? போம் சார், கடும். அவன் இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிட்டான் லைட்டா. இப்ப நாளைக்கு ரெடி ஆயிட்டான். இன்றைய கிளாஸ்ல பஸ்ஸர் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆடியோ செட் பண்ணி விட்டேன். நான் இப்ப துடிக்கிற மாதிரி செட் பண்ண போறேன். எல்லாம் ஒரு டைம் மொத்தமா வரக்குள்ள நீக் என்ற சவுண்ட், திரும்ப மொத்தம் வரக்குள்ள நீக் என்ற சவுண்ட்.
யோசிச்சு பாருங்க எவ்வளவு லேசா செய்யலாம் பாத்தீங்களா? இங்கே பஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற கஷ்டமே இல்லடா. நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களா. இப்ப அப்படி ஒண்ணும் இல்ல. இந்த இருக்கு பஸ் ஸ்பீக்கர் தானே, ஸ்பீக்கருக்கும் பிளஸ் மைனஸ் தான் இடம். நீங்க பாருங்களா, லைக் இப்ப சும்மா கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நான் பாப்போம். இந்த இருக்கு ஸ்பீக்கர் உண்டு. இப்ப சீக்கிரம் எங்களுக்கு 3 லைன் முடியக்குள்ள ஒரு சவுண்டோட எங்களுக்கு வரணும். ஓகே, மைனஸ் வந்து கிரவுண்டோட, பிளஸ் வந்து மேபி நான் 9 நம்பரோட கனெக்ட் பண்றேன். ரைட், கோடிங்ல பாருங்க. இங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு டோன் 9 நம்பர் கமா ஃப்ரீக்வன்சி எங்களுக்கு 262. ஓகே, பாத்தீங்களோ? அப்ப நாங்க என்ன பண்ணலாம்டா, டோன் அங்கே டிலே ஒன்று போட்டுட்டு ஸ்டாப். டோன் டிலே மேபி எங்களுக்கு ஒரு 200 மில்லி செகண்ட். தென் நோ டோன். தென் எங்களுக்கு 9 நம்பர் 262. தென் எங்களை டிலே 200. ரைட், நோ டோன்ல இல்லையா? நோ டோன். ரைட், ஓகே. பாத்தீங்களோ? இதே மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னா, அந்த சவுண்ட் இருக்கு தானே, இதே துடிப்பு. அப்ப அந்த மொத்தமா அந்த ஒரு ஒரு இந்த ஹார்ட் ஷேப்புக்கு எல்இடி பிளிங்க் பண்ணி முடிய சரியா நீக்கன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கலாம். சரியா ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி. பாத்தீங்களோ? அதெல்லாம் செய்யலாம். ட்ரை பண்ணி பாப்பீங்களா? ஆமாம் சார் கட்டாயம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ அனுப்புங்க. அழகா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. பாப்போம். அலுமினியங்களுக்கு நீங்க அந்த இல்ல நம்ம டிங்கர் கேட்ல செய்த பெனிஃபிட் என்னடா, ஒரு செகண்டை வந்து ரியலா நாங்க அமைக்க முதலே ஸ்கெட்ச் அழகா போட்டு பார்க்க இல்லையோ. அதுலயும் எங்களுக்கு மேலுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இங்கே எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சி நாங்க அமைச்சது பாத்தீங்களோ? அதுல இங்க போனோம்னா அப்படின்னா எங்களுக்கு தேவையான கம்பனன்ஸ் வந்து எத்தனை எத்தனை தேவையான சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டும். எல்லாம் டிங்கர் கேட்ல அழகா செஞ்சிருக்காங்க அந்த சைட்டை. ரைட், அப்ப நாங்க இதோட முடிப்போம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இதங்களுக்கு கிளியர் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து ஓகேன்னு சொன்னா நாளைய கிளாஸ்ல நாங்க மற்ற மற்ற ப்ராக்டிக்கலா பாத்துடலாம் சிம்பிளாவே. சார் இதே ட்ரை பண்ணு. இதை நீங்க ஓன ஒன்று அடிச்சு பாருங்க. ஓன ஒரு பேட்டர்ன் அடிச்சு பாருங்க. அந்த அந்த படி அடிச்சா பாத்தீங்களோ? ஆமாம் உங்களோட சார். கிரியேட்டிவிட்டியில சும்மா ஒண்ணு அடிச்சு பாருங்க பார்ப்போம். பெரிய கோடிங் ஒண்ணும் இல்லையடா. அந்த நீங்க பாத்திருப்பீங்களே அந்த படங்களுக்கு பின்னுக்கு, அதே மாதிரி அந்த பஸ்ல எல்லாம் அடிச்சிருப்பான் சீக்கிரம் பாத்தீங்களோ? இந்த வெட்டிங்ல அடிப்பீங்க அந்த சைக்கிள் ஆமாம் சார், ஆமாம் சார். சின்ன சின்ன சிப்ல எல்லாம் இப்படித்தான் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகா அடிக்கலாம். எல்லாம் உங்களோட ட்ரை தான். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க நாளைய கிளாஸ்ல மற்ற 4 ப்ராக்டிகலையும் உங்களுக்கு பார்ப்போம். சரியோ? ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போனதால டிலே. நாளைக்கு எங்க அப்படி இருக்காத பிள்ளைகள் நாளைக்கு ஆர்டினோ போர்ட் கம்பனன்ட் எதுவும் பார்க்கறல நம்ம தொடர்ந்து கனெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அப்ப நாளைக்கு எங்களுக்கு யூனிட்ல வேண்ட லாஸ்ட். ஓகே, ஓகே. மறக்காம செஞ்சு பார்த்துட்டு அப்படி எடுத்தாங்க. ஓகே, பாய் ஓகே சார். பாய் சார். பாய் பாய், குட் நைட். சரி.